வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், இறை வணக்கம். ஐயா, நிறைய பேர் அடுத்த தடவை திமுக ஆட்சி வருமானே. இன்றைக்கல்ல, என்றைக்குமே திமுக ஆட்சி தான் வரும். இதில் மாற்று கருத்துக்கே இடையில்லை. ஏன்னு கேட்குறீங்கன்னா, இப்போ நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற இடமே எனக்கு தானை தலைவர் கலைஞர் கருணாநிதி ஐயா கொடுத்த இடம்தான். ஏன்னா எங்கள் அம்மா பொற்கிளி, எங்கள் அப்பா மொழிப்போர் தியாகி, நான் தேவராஜன். நடுக்கட வீதியில் அவருக்காக கல்வெட்டே வச்சுருக்குறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஏன் திமுக வராதுன்னு சொல்கிறேன். ஏன் திமுக வராது? 1 கோடி பேருக்கு முன்னாடியே பெண்களுக்கு அவர் பணம் கொடுத்துட்டாரு. அதாவது வாழ்வாதாரத்தை அவங்க பெண்கள் உயரணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துட்ருக்கிறாரு. ஏற்கனவே 1 கோடி தொண்டர்களுடைய ஓட்டிருக்கு. இப்போ மறுபடியும் யாருக்கெல்லாம் உங்களுக்கு பணம் கிடைக்கலையோ அவங்கெல்லாம் விண்ணப்பம் பண்ணுன்னு சொல்லி அதையே அறிவிச்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் வர முடியாத முடியுமா? 1 எம்ஜிஆர், 2வது ஜெயலலிதா, 3வது ஸ்டாலின். இந்த நூற்றாண்டில் நான் சொல்கிறேன். ஏன் தெரியுமா? நான் திருச்செந்தூரில் இருந்தேன். கனிமொழி அம்மாட்ட போய் பேசினேன். அதுக்கு அடுத்த நாள் திரு சபரீசன் சாரும் திரு ஸ்டாலின் ஐயானுடைய பொண்ணும் அங்கே வந்திருந்தாங்க. அந்த வெள்ளம் சூழ்ந்த காலத்தில் அப்போ வந்தப்போ அந்த அம்மனிக்கிட்ட போய் நான் அம்மா அப்படின்னேன். எதுவுமே நீ பார்க்கல. எடுத்தோன்னா 500 ரூபா பணத்தை தூக்கி கையில் கொடுத்துட்டாங்க. நான் பணத்துக்காகலாம் இங்கிட்டலாம் போகல தானே. அப்போது ஒரு சின்ன தகவல் என் மண்ட மூளையில் சுப்பிரமணிய ஆண்டவன் சொன்ன இல்லையா? சுப்பிரமணிய ஆண்டவன் சொன்னது, அப்பா பெண்களை மட்டும் நோக்குங்க, பெண்களை மட்டும் பாருங்கன்னு நான் சொல்லி சபரீசன் சம்சாரம் ஸ்டாலின்கிட்ட சொல்லியிருக்கிறா கிரி அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு சாமியார். நான் சொல்கிறதில்ல. ஏன்னா என் ஐயர் தளபதி ஸ்டாலின் சாமி கும்பிட மாட்டார். ஆனால் துர்காம்மா விரும்பி சாமி கும்பிடுவாங்க. இதுதான் உண்மை. என்னுடைய யூடியூப் சேனலில் இதை போடுறேன். நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். இருந்தாலும் இன்னைத்தவரையிலும் என் தளபதி ஸ்டாலினை போய் சந்திச்சு எனக்கு இதை கொடுங்க. நான் ஒரு மொழிப்போர் தியாகி பையன், ஒரு பொற்களி உங்கள் கையில் வாங்கின ஒரு அம்மா பையன்லாம் இன்னைத்தவரையில் நான் போய் கேட்டதில்லை. ஏன்னா அவங்களா தெரிஞ்சு, ஏன்னா அவங்க ட்விட்டர் பக்கம் இருக்குது, இன்ஸ்காம் இருக்குது, நிறையா விஷயங்கள் அவங்ககிட்ட இருக்குது, தொடர்புகள் இருக்குது, பார்த்து செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாயா.